எனக்கு என்னமோ என்னதான் டார்கெட் பண்ணி புவனாவும் அவ ஆளுங்களும் வந்திருக்காங்கன்னு தோணுது. நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தா அவங்க யாரும் இந்த பக்கம் வரமாட்டாங்க. அதனால நான் கொஞ்ச தூரம் தனியா போறேன். அப்ப கண்டிப்பா வருவாங்க. ஜீவா வரும்போது நீங்க அழகா வந்து ஜீவாவை தூக்கிடுங்க. எதுக்கு இப்படி ரிஸ்க் எடுக்கிற மாயா? பெரியப்பாவோட கௌரவத்தை எப்பாடுபட்டாவது காப்பாத்தணும். தனா, கவலைப்படாத. நீங்கெல்லாம் இங்க இருக்கும்போது எதுக்கு என்ன ஆயிடு போகுது? சரி, நான் வரேன். நம்ம மாயா பின்னாடியே போக வேண்டாம். வேற பக்கமா போய் அவளை வாட்ச் பண்ணுவோம். அவனை பார்த்த உடனே தூக்கிடலாம். சரி, வாங்க. வாங்க போலாம். வாங்கப்பா போலாம்டா. ஒரு ஆப்பிள் ஜூஸ் கிடைக்குமா? என்ன உன்னை தூக்கிட்டு வந்திருக்கிறோம், பயமே இல்லையா? என்னவோ விருந்துக்கு வந்த மாதிரி ஜூஸ் கேக்குற. யாரா நீங்களாம்? யாரா இருந்தா உங்ககிட்ட ஆதார் அட்ரஸ் வேற கொடுக்கணுமா? யார் உங்களை கடத்த சொன்னதுன்னு எனக்கு தெரியும். ஜீவா தானே? நான் தான் உனக்கு தெரியுமா மாயா? ஆனா நான் ஏன் கடத்தினேன்னு உனக்கு தெரியாதுல்ல? சொல்றேன். நான் ஜீவா இல்ல நிரூபிக்க உன் குடும்பத்தாளுங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து என்னெல்லாம் ஆட்டம் போட்டீங்க. ஆனா எப்படி என்கிட்ட மாட்டின பாத்தியா? உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் முடியாது? எப்படி முடியும்? 2 நாள் தானே இருக்கு. விடிய 10 மணி ஆகும். பஞ்சாயத்துல நான் தான் ரகுராமோட புள்ளன்னு உறுதி ஆகும். அப்புறம் என்ன? அந்த சொத்துல ஒரு பங்கு எனக்கு வந்துடும். எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. அதுல ஒரு பங்கு இல்ல, ஒரு 1/2 பங்கு கிடைச்சா கூட என்னோட 3 தலைமுறை சந்தோஷமா இருக்கும். அதை வாங்கிட்டு நான் அப்படியே போயிட்டே இருப்பேன். நீ அதுக்கு தடையா இருக்க. அதனாலதான் உன்னை தூக்கிட்டு வர சொன்னேன். எப்ப கட்ட ஊத்தீங்க? நீங்க ஒழுங்கா கட்டவே இல்ல. இவனை உட்கார வச்சு நல்லா கட்டுங்க. டேய் உட்கார விடா. ஏய் ஜீவா, உனக்கு விசுவாசத்துக்கு வேலை பார்க்கறவங்களுக்கும் பணத்துக்கு வேலை பார்க்கறவங்களுக்கும் வித்தியாசம் தெரியல. இவங்கெல்லாம் அடியாளுங்க. இவங்க பணத்துக்காக வேலை செய்வாங்க. ஆனா ஏன் பின்னாடி எனக்கு சப்போர்ட்டா நிக்கிறது என்னோட குடும்பம். நீ 1 லட்சம் ரூபாய் கொடுத்த, நான் 10 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னேன். அவங்க உன்னை கட்டி வச்சுட்டாங்க. நான் ஏன் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன்னு நீ யோசிப்ப. எனக்கு பின்னாடி நிக்கிறது என் குடும்பம். நீ கோடி ரூபாய் கொடுத்தாலும் அத விலைக்கு வாங்க முடியாது. எனக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. நீ என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? தடிதடியா 4 பேரை கூட்டிட்டு வந்து என்ன தூக்கிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறியா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ என்ன கடத்தல, நான் தான் உன்னை கடத்திருக்கேன். இது என்னோட பிளான். நீ என்னென்னமோ பண்ணி சொத்துக்களை அபகரிக்க நினைச்சிருந்தா கூட நான் சும்மா இருந்திருப்பேன். ஆனா எப்போ என் பெரியப்பாவுக்கு கெட்ட பேரு உருவாக்கணும்னு நீ ஆசைப்பட்டியோ அப்பவே உன்னை சும்மா விடக்கூடாதுன்னு தீர்மானிச்சிட்டேன். பஞ்சாயத்துக்கு நீ வந்தா தானே ஏதாவது ப்ரூவ் பண்ணுவ. நீ பஞ்சாயத்துக்கு வரவே மாட்ட. நீங்க பாருங்க, நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லா இவன் இந்த இடத்தை விட்டு நகரவே கூடாது. உங்ககிட்ட பேசினதை விட இன்னும் 2 லட்சம் அதிகமா தரேன். இங்க பாரு மாயா, புவனா மேடம் சும்மா விட மாட்டாங்க மாயா. ஹே, நிறுத்துடா. உனக்கு ஒரு ஸ்கெட்ச் போட தெரிஞ்ச எனக்கு புவனாவுக்கு ஒரு ஸ்கெட்ச் போட தெரியாதா?
சீனு மாமா. அந்த தண்ணி ஏறா. ஆ. இவனுக்கு தேவையான சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுங்க. ஆனா இந்த இடத்தை விட்டு மட்டும் இவன் நகரவே கூடாது. மாமா, அவன் பாக்கெட்ல இருந்து அந்த போனை எடுங்க. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா இவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியாதுல்ல? இல்ல 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 இல்ல, சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் ஒரு போன் எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதனால என்ன பண்றோம், போனை நம்மளே பாக்கெட்ல வச்சு எடுத்துட்டு போயிருவோம். அதுவும் சரிதான். பஞ்சாயத்து முடியற வரைக்கும் எச்சரிக்கையா இருக்கணும். எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? அங்க அங்க இருக்கு பாருங்க. டேய், உனக்கு தண்ணி அப்படிலாம் கொடுக்க முடியாது. டேய் கதிரு, அதை எடுத்துட்டு வாடா. ஏங்க? டேய் இருடா, எல்லாத்துக்கும் ஒரு வழி வச்சிருக்கோம்டா. அடிக்காதீங்க. ஏய் கம்முன்னு இருடா, என்னடா அவ்வளவுதான் சவுண்ட் விட்டுட்டு இருக்க? வா வா. டேய் வாங்குறல. விடுங்கறல. ஐயோ, என் கையை பிடிச்சு இழுக்கறான். பாருங்க. என்னாச்சு? என்ன பிரச்சனை? மேடம், நான் இங்க பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருந்தேன் மேடம். இந்த ஆளு என் கையை பிடிச்சு இழுக்கறாரு மேடம். ஏயா, ஒரு பொண்ணு தனியா நிக்கிறத பார்த்தா உடனே ஈவ் டீசிங் பண்ணுவீங்களா? மேடம் அதெல்லாம் இல்ல மேடம். இந்த பிரச்சனையே வேற மேடம். இது ஈவ் டீசிங் தான் மேடம். எனக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த மாதிரி ரவுடிங்களை எல்லாம் விட்டு வைக்கவே கூடாது மேடம். அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போடுங்க, தோலை உரிங்க. வர வர தனியா நிக்கிற பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பே இல்ல. இந்த மாதிரி ஆளுங்களால தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேரு. இவனை சும்மா விடாதீங்க மேடம். ஏய் என்ன நீ ஏத்தி விடுற? மேடம் இவங்க சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. இவங்க என் மேல வீணா பழி போடுறாங்க. எங்களுக்குள்ள ஏற்கனவே பிரச்சனை இருக்கு மேடம். என்ன மாட்டி விடுறதுக்காக வீண் பழி போடுறாங்க. இல்ல மேடம், இவ ஒரு பொறுக்கி. ஏய் யார பொறுக்கின உன்ன? ஐயோ மேடம், சாரி மேடம், சாரி மேடம், மேடம் மன்னிச்சிருங்க. சாரி மேடம், சாரி மேடம், நான் இவ்வளவு அடிச்சது தெரியாம உங்க மேல பட்டுருச்சு மேடம். என்ன மன்னிச்சிருங்க மேடம். இவ என்ன மாட்டி விடுற மேடம். இது குடும்ப பிரச்சனை மேடம்.